அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் செலவின் போது எப்படி சேமிப்பு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். செலவின் போது செலவு தானே பண்ண முடியும், அதில் எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக நம்மளால் செலவின் போது சேமிப்பு பண்ண முடியும். நான் இப்போது ஒரு சில ஜென்ரலாக இருக்கக்கூடிய செலவுகளை பேஸ் பண்ணி அதில் எப்படி சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை பேஸ் பண்ணி அதை வச்சு ஒரு சில சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பேச்சுலர்ஸாக இருப்பீங்க, ஒரு சிலர் காலேஜ் கோயிங் பர்சன்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான சேமிப்புகளை நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நான் எதை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தா கிராசரிங்கிறது மந்த்லி நம்ம வாங்கக்கூடிய பொருட்களாக தான் இருக்குது. மளிகை சாமான்கள் அதை நம்ம வாங்கும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4000 ரூபான்னு வச்சுருக்கேன். ஒரு சிலர் அதுக்குன்னு 5000 ரூபாய் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சிலர் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்னு குறைச்சும் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓகே. அதில் ஜஸ்ட் ஒரு 100 ரூபாயை நம்ம எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3900 ரூபாயை எடுத்துகிட்டு போய் அந்த மளிகை சாமான்களை வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு 100 ரூபாயை குறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பொருள்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு யோசிப்போம். இந்த மாதிரி 100 ரூபாயை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஹோல்சேல் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒரு சில மளிகை கடைகள்லாம் ஹோல்சேலாகவே இருக்கும். அங்கே போய் நம்ம வாங்கும்போது அதில் ஒவ்வொரு பொருளையும் ஒரு 10, 20, 50 இந்த மாதிரியெல்லாம் கம்மியாகும். அதை வச்சு இந்த 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாயை நம்மளால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். 100 ரூபாங்கிறது நான் குறைச்சி சொல்லியிருக்கேன். 500 ரூபாய் வரைக்குமே குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அப்புறம் ஒரு சில அன்னெசரி பொருட்களை நம்ம இக்னோர் பண்ணுறதன் வழியாக அதை எடுக்காமல் இருக்கிறதன் வழியாகவுமே நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் மளிகை சாமான் வாங்குகிறோன்னா அங்கே பில் போடுற இடத்துல தான் பிஸ்கெட்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி நம்ம கண்ணை கவர்ற மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி அதை எதையுமே எடுக்காமல் விட்டோன்னா அதன் வழியாகவும் நம்மளால் ரொம்ப பெரிய தொகையவே சேவ் பண்ண முடியும். அப்படி சேமித்த தொகையை ஒரு பர்ஸோ அல்லது உண்டியலோ போட்டு அதுக்குள்ளே நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அதை வேறு எதுக்கும் நம்ம செலவு பண்ணாமல் இருப்போம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா பெட்ரோலுமே வண்டி இல்லாத வீடு இல்லைங்கிற அளவுக்கு எல்லார் வீட்லேயுமே அட்லீஸ்ட் 2 வீலராவது இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு 500 rupees பெர் வீக் நம்ம பெட்ரோல் போடுறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி போடும்போது 500 ரூபாய் எடுத்துகிட்டு போகாமல் 450 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோலை போட்டுட்டு பேலன்ஸ் 50 ரூபாயை அப்படியே ஒரு பர்ஸ்லையோ உண்டியல்லையோ நம்ம போட்டு வச்சிடணும். அந்த 450 ரூபாயை போட்டோன்னா அதில் ரொம்ப பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த 50 ரூபாய்க்கான பெட்ரோலை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்யலாம். ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம பை வாக்லேயே போய் அந்த பெட்ரோலை மிச்சம் பண்ணலாம். பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட டக்குன்னு வண்டி எடுக்கிறவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம நடந்து போய் வாங்கும்போது நமக்கு வாக்கிங்கும் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது உடலுக்கும் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், அண்ட் நமக்கு பெட்ரோலும் ஒரு வகையில் சேவ் ஆகிடும். அப்புறம் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணோன்னாலும் அதுலேயும் ஒரு சில பெட்ரோல் தொகையை நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக ஸ்நாக்ஸ் சொல்லலாம். ஸ்நாக்ஸுக்கு ஒரு 500 ரூபாய் பெர் வீக் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த 500 ரூபாயில் ஒரு 100 ரூபாயாவது நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்காக ஸ்நாக்ஸை கட் பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு வேர்க்கடலையை வாங்கி அவிச்சு கொடுக்கறது, அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாத்தையும் அவிச்சு கொடுக்கறது, இப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கும்போது, இது மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலை, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நம்ம வீட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்நாக்ஸ்லேயும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தொகையை மிச்சம் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆசைப்படுறாங்களா, இந்த கார்ன் சிப்ஸு, வீல் சிப்ஸு இது எல்லாமே நமக்கு பேக்கெட்டாகவே விற்கிது. அதை வாங்கி வீட்டிலேயே ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ஆயில் கண்ட எண்ணெயில் பொரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் சுத்தமான எண்ணெயில் பொரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் அளவுக்கு தேவைக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா அதன் வழியாகவும் ஒரு சில தொகையை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். அடுத்ததாக பாலுக்கு வரலாம். இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியல. பட் ஆவின் பார்லர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நல்லாவே செட் ஆகும். இந்த க்ரீன் கலர் பேக்கெட் பாலையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆவின் பார்லரில் 22 ரூபா அந்த 1/2 லிட்டர் பேக்கெட் இருக்கும். ஆனால் மற்ற கடைகளில் பார்த்தா 23 ரூபா, ஒரு சில கடைகளில் 24 ரூபா. வீட்டுக்கே எல்லாம் பால் பாக்கெட் போடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் 24 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு 30 பேக்கெட்ஸ் பெர் மந்த் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னா ஆவின் பார்லரில் வாங்கும்போது மற்ற கடைகளில் வாங்குறதை விட 45 ரூபாய் பெர் மந்த் சேவ் பண்ண முடியும். இதே வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறாங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு கடைக்கு சும்மா நடந்து போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும்.
ஸோ நடந்து போய் 22 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து 60 ரூபாய் பெர் மந்த் வந்து சேவ் பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய தொகை கிடையாது, இருந்தாலும் சேவிங்ஸில் ₹1 இருந்தாலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் வந்து வீக்லி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இதுலேயும் இந்த சந்தை இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியாகவே ரொம்ப கம்மியான விலைக்கே கிடைக்கும். அப்போது ஒரு ₹250 பெர் வீக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னா அதை வந்து 230 மாற்றி ₹20 நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். மேக்ஸிமம் இந்த வெஜிடபிள்ஸில் எப்படி நம்ம ரேட்டை கம்மி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, சீசனல் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை நம்ம வந்து அதிகமாக நம்மளுடைய ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டிக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டோன்னா, தக்காளி ₹60 பெர் கிலோ அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விற்றுச்சு. பட் ஒரு 2 நாள் முன்னாடி நான் போய் வாங்கினப்ப ₹25 பெர் கிலோவாக மாறிடுச்சு. ஸோ 1 வீக் முன்னாடி போனப்போ நான் ஜஸ்ட் ஒரு ½ kg மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் செகண்ட் டைம் போனப்போ 2 kg வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் காசு கம்மியாக கிடைக்குதுங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக வாங்கி அதை வீணாக்கிடாமலும் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த வெஜிடபிள்ஸை நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா வீணாகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வச்சு நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகையை சேவிங்ஸும் பண்ண முடியும். ₹20 அப்படின்னு நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன், அதாவது கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கேன். உங்களால் இதுக்கு மேலேயும் முடியும்னா கூட சேவ் பண்ணுங்கள். அதுக்காக எதுவும் சாப்பிடாமல் இருந்து உடம்புக்கு எடுத்துக்காமலும் இருந்துக்கங்க. அடுத்து ஃபைனலாக நான்வெஜ்ஜுக்கு வரலாம். நான்வெஜ்ஜுக்கு ஒரு ₹500 பெர் வீக் அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதில் ₹50 பெர் வீக் ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லா நான்வெஜ்ஜுமே ஒரே மாதிரியான ரேட்டில் இருக்காது. ஸோ ஒரு வாரத்தில் சிக்கன் எடுக்கிறோன்னா சிக்கன் வந்து ₹150 பெர் கேஜி, அதாவது லைவ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 கிலோ இப்படி எடுக்கிறோன்னா அதில் ஒரு 250 270 இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். ஆனால் அதை அப்படியே சேவிங்ஸ் பண்ணிடாமல் அதில் வந்து ஜஸ்ட் ₹50 மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதில் மட்டன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால வாங்கிக்கலாம். நான் சும்மா ஒரு 1/4 கிலோன்னு மட்டும் போட்டிருக்கேன். அல்லது வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கிறோன்னா கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஆசைப்பட்டது சாப்பிட்றதுல தப்பெல்லாம் கிடையாது. பட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். சின்ன மீனாக வாங்கும்போது அது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், பெரிய மீனாக வாங்கும்போது அது கொஞ்சம் ரேட் கூட இருக்கும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு ₹200 அளவுக்காவது நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எதை செலவு பண்ணுறதா இருந்தாலும் எதுக்கு செலவு பண்ணுறதா இருந்தாலும் லிக்விட் கேஷ் யூஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். லிக்விட் கேஷாக கையிலேருந்து நம்ம கேஷ் எடுத்து கொடுக்கும்போது நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபீலை வச்சே நம்ம சேவும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இதே ஜிபே யூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு டிக்கு தான், அவ்வளோதான். நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிகமான அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு செகண்டில் டக்குன்னு வந்து போயிடும். அதில் நமக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வராது, சேவிங்ஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு தாட்டும் பெருசாக வராது. ஸோ எக்ஸ்பென்ஸுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து லிக்விட் கேஷை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை, கண்டிப்பாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஹாப்பி சேவிங்ஸ்.